இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தச்ச ப்ளவுஸில் தான் நம்ம சூப்பராக வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது பிகினர்ஸுக்காகவே இந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்துட்டு அவங்க வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2.5 இன்ச்சு உயரம், 2.5 இன்ச்சு அகலம், இந்த மாதிரி 2 கலராக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கீழே வச்சுட்டு மேலே ஒன்று வைக்கிறதுக்கு. அது வந்து 2.25 வைங்க. இது வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடக்கிட்டு இதையும் இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு 2 ஒன்றா வச்சுட்டு கீழே இருக்க பீஸ் வந்து 2.25 இன்ச்சு வச்சுக்கிறோன்னா, மேலே இருக்கிறது வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு 2 ஒன்றா வச்சு மடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரோஸ் இதழ் மாதிரி கிடைக்கும். அது டபுள் கலர் காம்பினேஷன் அப்படின்றபோது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிகினர்ஸு கூட இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டிசைனே கிடையாது. நம்ம ரவுண்ட் நெக்கு எப்பயும் போல் நம்ம தச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி வந்து 2.5 இன்ச்சு பீஸை வச்சுட்டு நம்ம முக்கோணமாக மடித்து அது ஒரு இன்னொரு மடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பூ இதழ் கிடைக்கிது. இதை கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அது நல்ல ப்ளவுஸாக இருக்கும். அதை தைக்க பயந்துட்டு தைக்குமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து யோசனையில் இருப்பீங்க. இந்த டிசைனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து இன்னும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த டிசைனை நீங்கள் கற்றுக்குங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்குருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிசுறு எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த பிசுறு இல்லாமல் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பிசுறு கட் பண்ணால் தான் நம்ம வச்சு அடிக்கும்போது ஏற்றி இறக்கி இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம பிசுறுலாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஏற்கனவே வந்து நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பீஸை நம்ம 1 பை 1 வச்சு அடிச்சுட்டே வரலாம். கழுத்து பீஸுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு அடிங்க. ஏன்னா நம்ம அதில் ஒரு லேஸ் கொடுக்க போகிறதுனால அந்த லேஸோட கேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தள்ளி வச்சு அடிங்க. நீங்கள் எவ்வளோ எத்தனை இன்ச்சு நீங்கள் லேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெருக்கமாக வச்சு அடிக்கும்போது அந்த சேஃபும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எட்ட வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நெருக்கம் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த ரவுண்டு சேஃபு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் வந்து பக்காவாக இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும்.
இப்போ அந்த ரவுண்டில் நம்ம ஃபுல்லாக வச்சு அடிச்சுட்டு அது மேலே லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதே கலர் லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்போ அந்த முக்கோணம்லாம் தூக்கிட்டு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல வந்து 2க்கும் அந்த முக்கு உள்ளே இருக்க அந்த முக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம தைச்சோம் அப்படின்னா 2 துணியுமே கனெக்ட் ஆகிரும். அப்போ 2மே வந்து தூக்காமல் இருக்கும். இந்த இடத்துல நம்ம தைச்சிட்ருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக நான் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் செட் ஆகணும், அப்போ தான் ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் ஒரு பூ டிசைன் கொடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூ வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மேலே இருக்கிற ரவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.